ஓகே. ஸோ உங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கு வெறும் ஃபியூ ஹவர்ஸ் தான் இருக்கு. இந்த டைம்ல இந்த வீடியோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, இஃப் இன் கேஸ் சயின்டிஸ்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்தா கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஐ எம் கரண்ட்லி ரெக்கார்டிங் திஸ் வீடியோ. ஸோ மொத்தம் 10 சயின்டிஸ்ட், 10 சயின்டிஸ்ட்ல எது எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ அத மட்டும் கிறிஸ்ப் அண்ட் கிளியரா பார்க்க போறோம். வித் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏர்னஸ்ட் மேயர். ஸோ ஏர்னஸ்ட் மேயர் அவரோட இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இங்க இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ மட்டும் பார்ப்போம். ஹி இஸ் கால்ட் த டார்வின் ஆஃப் 20த் சென்ச்சுரி. எல்லாருக்குமே தெரியும் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. ஓகேவா? ஸோ ஸோ தட்ஸ் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு சில பாயிண்ட் நான் வந்து ஹைலைட்டும் பண்ணி தரேன் உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் பாயிண்ட்ஸ. நான் இப்ப ஹைலைட் பண்ற எல்லா பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். பட் ஸ்டில் ஓகேவா? இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து, ஹி ஆல்சோ பயனியர்ட் okay the currently accepted definition of a biological species. அதாவது biological species ஓட டெஃபினிஷனை வந்து அக்செப்ட் பண்ண ஒருத்தர்ல இவரும் ரொம்ப இம்பார்ட்டன்டான பீப்புள். அண்ட் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்டான லைனே இதுதான். ட்ரிபிள் கிரவுன் ஆஃப் பயாலஜி. இந்த பிரைஸை அவார்ட் பண்ணது மேயருக்கு மட்டும்தான். ஸோ த பால்ஜியன் பிரைஸ், ஓகேவா, இன்டர்நேஷனல் பிரைஸ் ஃபார் பயாலஜி அண்ட் கிராஃப்டூட் பிரைஸ். ஓகேவா, இதுதான் இம்பார்ட்டன்ட் இதுல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சயின்டிஸ்ட் பார்ட்ல இருந்து இது வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க இந்த பார்ட் ட்ரிபிள் கவுன் வந்து ரீநீட் 2026 எக்ஸ்பெக்டட். ஓகேவா? ஸோ யா மூவிங் டு த நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட். ஓகேவா? இந்த சயின்டிஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு மட்டும் நம்ம பார்ப்போம். லைக் வெறும் ஷார்ட்டான பாயிண்ட்ஸ். கேத்தரின் சாவ் சைலண்ட். ஓகேவா? ஸோ ஷீ இங்க இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா வந்து, ஷீ ரிப்போர்ட்டட் ஹர் ஏர்லி பப்ளிகேஷன்ஸ் தட் த கர்லி டாப் வைரஸ், ஓகேவா, ஸ்ப்ரெட் த்ரூ அ பிளான்ட் வேர் த ஃபுட் கண்டக்டிங் ஆர் ஃப்ளோயம் டிஷ்யூ. அதாவது கர்லி டாப் வைரஸ் வந்து ஃப்ளோயம் டிஷ்யூ மூலமா தான் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சதுல இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அதாவது இவங்களோட ஏர்லி பப்ளிகேஷன்ஸ்ல இருக்கு. ஓகேவா? இது இல்லாம வேற என்ன இம்பார்ட்டன்ட்னா வந்து, இந்த பாருங்க, அவங்க பப்ளிஷ் பண்ண புக் அனாட்டமி ஆஃப் சீட் பிளான்ட்ஸ். இந்த புக் வந்து வெப்ஸ்டர் ஆஃப் பிளான்ட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் another important point. ஓகே. Yeah, I think these are the most important point. Okay, not an issue. So that's the important thing. And yeah, இவங்களுக்கு வந்து நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதை விட இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் இது மட்டும் தான். அதாவது கர்லி டாப் வைரஸ்ல வந்து ஃப்ளோயம் மூலமா ஸ்ப்ரெட் ஆகும்னு சொன்னதுல இவங்களும் ஒரு மேஜரான பாயிண்ட். ஸ்கிரீன் தானா மேஜிக் பாத்தீங்களா? ஓகே ரைட். அடுத்து ஜிஎன் ராமச்சந்திரன். நோட் பண்ணி வச்சுக்கோ, நோட் பண்ணி வச்சுக்கோ. கண்டிப்பா ரீநீட். எனக்கு இவர் மேல என் மேல இருக்கிற நம்பிக்கையை விட இவர் மேல ரொம்ப நம்பிக்கை அதிகமா இருக்கு. ரீநீட் 2026. ஒய்? ஓகே. ஜிஎன் ராமச்சந்திரன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, he is the one his discovery of triple helical structure of collagen, ஓகேவா, published in nature. பா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோப்பா. ஓகேவா, ட்ரிபிள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொலாஜன். ஓகேவா, ஆல்ரைட். தென் அதுக்கப்புறம் வந்து அனாலிசிஸ் அலவுட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அங்க பாருங்க, அலவுட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் புரோட்டீன்ஸ். புரோட்டீனோட கன்ஃபார்மர்ஸ். ஓகேவா, கன்ஃபார்மர்ஸை வந்து ஓகேவா உங்களுக்கு வந்து த்ரூ த யூஸ் ஆஃப் ராமச்சந்திரன் பிளாட் ரேங்கிங் அமாங் தி அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் இந்த ஸ்ட்ரக்சரல் பயாலஜி. அதாவது நீங்க கன்ஃபர்மேஷன்ஸ் கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. ஓகேவா, கன்ஃபர்மேஷன் ஆஃப் பியூட்டேன், ஈத்தேன், அந்த மாதிரி புரோட்டீன்ஸோட கன்ஃபர்மேஷனை இவரோட ராமச்சந்திரன் பிளாட் மூலமா தான்
ஐடென்டிஃபை பண்ணாங்க. அண்ட் இவரோட ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரக்சரல் பயாலஜிக்கு இவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்ட்ரிபியூஷன் இதுவும் ஒண்ணு. ஓகேவா? அவர் எங்க பொறந்தாரு தட்ஸ் நாட் தட் மச் மேட்டர். ஓகே. ஆ அதுக்கப்புறம் இங்க பாருங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். வைல்ட் அட் கேம்பிரிட்ஜ் ராமச்சந்திரன் மெட் Linus Pauling and was deeply influenced by his publications. ஓகேவா? On the models of alpha and alpha helix தம்பி இங்க மாத்தி கேட்பான். ஓகேவா? ஆல்பா ஷீட்டு பீட்டா ஹெலிக்ஸ்ன்னு கேட்பான். நீ மார்க் பண்ணனா தப்பாயிடும். கரெக்டா பார்த்துக்கோ. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஆல்பா ஹெலிக்ஸ் அண்ட் பீட்டா வந்து ஷீட் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரக்சர்ஸ் that directed his attention to solve the structure of collagen. ஓகேவா? சோ அவரை இன்ஸ்பயர் பண்ணது வந்து பாலிங்ஸோட ஒர்க். அதாவது ஆல்பா ஹெலிக்ஸ் பீட்டா ஷீட் ஒர்க். அத பார்த்து தான் இவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம ஏன் கொலாஜனோட ஸ்ட்ரக்சரை சால்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் பிளாட் மூலமா கன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் புரோட்டீன், கொலாஜனோட ஸ்ட்ரக்சர், ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து டிஸ்கவர் பண்றாரு. ஓகேவா? புரிஞ்சுதா? ரைட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. நான் வந்து நான் சீரியஸா சொல்றேன். என் மேல இருக்கிற நம்பிக்கைய விட, நான் இவரு மேல அதிக நம்பிக்கை வைக்கிறேன். இந்த ரீநீட் 2026க்கு. ஓகே. நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் ஐ டோன்ட் ஹேவ் த ஃபோட்டோ. நான் டவுன்லோட் பண்ண பிடிஎஃப்ல ஒரு ஃபோட்டோ இல்ல. இட்ஸ் மெல்வின் கால்வின். ஓகே. கால்வின் சைக்கிள். உங்க எல்லாருக்கும் நல்லா ரொம்ப ஃபேமஸான ஆளு. ஃபோட்டோ ஏன் இல்லன்னு தெரியல. பட் ஸ்டில் ஓகே. ஆஃப்டர் வேர்ல்ட் வார் 2 இவரோடதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இஸ் அ கெமிஸ்ட்ரி மேஜர் கை. ஓகேவா? இவரோட இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா வந்து Calvin and his co-workers put radioactivity to beneficial use. ஓகேவா? இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, along with J. Basham studied reactions in green plants forming sugar and other substances from raw materials like carbon dioxide, water, minerals, labeling the carbon dioxide with C14 isotope. ஓகேவா? சோ இவங்க தான் அத பத்தி ஸ்டடி பண்றாங்க. Calvin proposed that plants change light energy to chemical energy. See, this is எல்லாருக்குமே தெரிஞ்ச பாயிண்ட் தான். By transferring an electron in an organized array of pigmented molecules. Okay. So இதுக்கு அவருக்கு நோபல் பிரைஸும் கிடைச்சது. ஸோ மேப்பிங் ஆஃப் த பாத்வே ஆஃப் கார்பன் அசிமுலேஷன். ஓகேவா? அதாவது மேப்பிங் ஆஃப் த பாத்வே ஆஃப் கார்பன் அசிமுலேஷன். கார்பன் எப்படி அசிமுலேட் ஆகுதுன்னு அந்த பாத்வே மார்க் பண்ணதுக்கு இவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே. இது பேசிக் பாயிண்ட் சோலார் ரிசர்ச்ல யூஸ் பண்றாங்க. பட் ஓகே. ஸோ இங்க மேல இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஆல்ரைட். அடுத்து ஜேம்ஸ் டுவே வாட்சன். வாட்சன் அண்ட் கிரிக், the famous couple, the famous scientist to find about the DNA thing. ஓகே. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இங்க பாருங்க இதுல தேவையில்லாத பாயிண்ட் பேர்ட் வாட்சிங் பாயிண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சொல்ல மண்டை கோளாறு பிடிச்சவன். பட் ஆனா இத கேட்க மாட்டாங்க. ஓகேவா? he met Crick. இம்பார்ட்டன்ட் பாயிண்டா கிடையாது. அப்புறம் ஏன் நான் அண்டர்லைன் பண்ணேன். And discover the common interest in showing the DNA structure. ஓகேவா? The first series of effort was unsatisfactory and the second was based on more experimental evidence. All right. So இங்க இதை விட இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா, இத பாருங்க. A critical influence in Crick career was his friendship with, because why? The proposal of the double helix structure of DNA and the replication scheme. Crick was made an FRS. Okay. Actual important point. The honors to Watson and Crick will include John Collins Warren Prize. Okay, va? இது. And then the Lasker Award. Lasker Award. அதுக்கப்புறம் வந்து the Research Corporation Prize. அப்புறம் நோபல் பிரைஸ். ஃபர்ஸ்ட் ஏர்னஸ்ட் மேயர்ல ட்ரிபிள் கவுண்ட் ஆஃப் பயாலஜி பார்த்தோம். ஓகேவா? இங்க 4 பிரைஸ் இருக்கு மொத்தம். ஜான் கோலன்ஸ் வாரன் பிரைஸ், அதுக்கப்புறம் வந்து இது மெசரோச்சீஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாமா? ஓகே ஃபைன். ஜெனரல் ஹாஸ்பிட்டல்,
அதுக்கப்புறம் வந்து லாஸ்கர் அவார்ட் அண்ட் தென் தி ரிசர்ச் கார்ப்பரேஷன் பிரைஸ். தென் இந்த 1, 2, 3 இந்த பிரைஸ் எல்லாம் இல்லாம த நோபல் பிரைஸ். ஆல்ரைட். நெக்ஸ்ட். இல்ல இன்னொன்னு கூட வைல்டா பண்ணாலும் பண்ணுவாங்க. ஒரு 4 சயின்டிஸ்ட் பேர்லாம் குடுத்துட்டு விச் அமாங் தி ஃபாலோயிங் சயின்டிஸ்ட் காட் தி நோபல் பிரைஸஸ் ஃபார் தர் அச்சீவ்மென்ட்ஸ்னு ஒரு கொஸ்டின். இல்ல பண்ணக்கூடிய ஆளுங்க தான். நல்ல கொஸ்டின் செட் பண்ணனும்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் செட் பண்ணலாம். பட் ஸ்டில் யா. ஓகே. ஃபைன். எம்.எஸ். சுவாமிநாதன் தமிழ்நாடு மனுஷன். ஓகே. சோ யா வாட் இயர் இட்ஸ் இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா, the School of Cytogenetics and Radiation Research established at the Indian Agriculture Research Institute enabled Swaminathan and his team to develop short duration high yielding varieties of rice including scented basmati. So scented basmati discover பண்ண team யாரோட டீம்னா எம்.எஸ். சுவாமிநாதனோட டீம். ஓகேவா? He also known for the development of concept of crop cafeteria, crop scheduling. ஓகேவா? இந்த பாயிண்ட். இங்க இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா வந்து கிரீன் ரெவல்யூஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. ஓகேவா? த்ரூ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மெக்சிகன் வெரைட்டி ஆஃப் வீட் இன் இந்தியா. ஓகே ஃபைன். ஆல்சோ he also the initiator of lab to land food security and several other environmental programs. பார்த்துக்கோ, அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஓகே, இவருக்கு பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க பிளா பிளா பிளா. பட் ஸ்டில் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்து ஷார்ட் டியூரேஷன் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இன்க்ளூடிங் சென்டட் பாஸ்மதி. ஓகேவா? அடுத்து ஹெர்பர்ட் பாயர். ஓகேவா? பாயர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாயர் வந்து பாயர் அப்சர்வ். இங்க பாருங்க, இதுதான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். By 1969, he performed studies on a couple of restriction in enzymes of E. coli bacterium, especially with useful properties. அப்போ E. coli enzymes வச்சு, ஓகேவா, restriction enzymes வச்சு ஸ்டடிஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பாயர் தான். ஓகேவா? இங்க இம்பார்ட்டன்டான பாயிண்ட், these enzymes have the capability of cutting DNA strands in a particular fashion which is known as sticky ends. ஓகேவா? சோ அத ஐடென்டிஃபை பண்ணது பாயர் தான். ஹெர்பர்ட் பாயர். ஓகே. சோ இங்க பாருங்க, இவர் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம கண்டுபிடிச்சாரு. லைக் ஈகோலை என்சைம்ஸ வச்சு இது பண்ணி ஸ்டிக்கி எண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறத பண்ணாரு. இவரோட கான்வர்சேஷன் யாரு கூடன்னு பாத்தீங்கன்னா ஸ்டான்லி கோஹன். கோஹன் யாருன்னா பிளாஸ்மிட் டிஎன்ஏ வச்சு ரிசர்ச் பண்ணி பாருங்க. has been studying with small ringlets of DNA called plasmid. Okay. So Cohen had developed a method of removing these plasmid from the cell and then reinserting them in other cells. Combining the process with the DNA splicing enabled by Boyer and Cohen, okay, recombine segments of DNA. So சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரேக் த்ரூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவரோட கான்ட்ரிபியூஷனும் கொஹேனோட கான்ட்ரிபியூஷனும் ஸ்டான்லி கொஹேனோட கான்ட்ரிபியூஷனும் நம்மளுக்கு டிஎன்ஏ கட்டிங், அதாவது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்க்கும் அட் த சேம் டைம் பிளாஸ்மிட் டிஎன்ஏ பிளாஸ்மிட் ரிங் லைக் பிளாஸ்மிட் கண்டுபிடிக்கிறதுக்கும் எங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்திருக்கு. ஓகே. அடுத்து ரமேரோ மிஸ்ரா. ஸோ ஃபாதர் ஆஃப் எக்காலஜி. இந்தியால ஃபாதர் ஆஃப் எக்காலஜி யாருன்னு கேட்டா ரமேரோ மிஸ்ரா. ஓகேவா? சோ இங்க பாருங்க, இதெல்லாம் மிஸ்ரா ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பிஜி இதெல்லாம் கேட்க போறது இல்ல. மேபி இவர் இதுல கேட்டா என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னா வந்து he honors with the fellowship கூட இல்ல. the government of India established the National Committee for Environmental Planning and Coordination, in which years later paved way for the establishment of Ministry of Environment. Ministry of Environment and Forestக்கு இந்த அகாடமி தான் வந்து ஒரு பேனியரா இருந்தது. ஐ மீன் ஒரு இது ஆரம்பிச்சது அதுதான் கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்து பிரஸ்டீஜியஸ் சஞ்சய் காந்தி அவார்ட். இதை தவிர வந்து ரெமேரோ மிஸ்ராக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டும் கடைசி பாயிண்ட்ஸும் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து பஞ்சவன் மகேஸ்வரி. ஆக்சுவலா
ரமேரோ மிஸ்ரா தான் லாஸ்ட்டா வந்திருக்கணும். பஞ்சவன் மகேஸ்வரி வந்து 12ல ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட். நான் வந்து பிடிஎஃப் எடுக்கும்போது ஐ மேட் அ மிஸ்டேக். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி இஸ் டவுன் ஹியர். பட் ஸ்டில் யா, த லாஸ்ட் சயின்டிஸ்ட் ஆஃப் தி திங். ஓகே. பஞ்சவன் மகேஸ்வரி. ஐ அம் ப்ரொனவுன்சிங் ஹிஸ் நேம் கரெக்ட். யா. ஓகே. ஸோ பஞ்சவன் மகேஸ்வரில இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா, ஹி வொர்க்ட் ஆன் embryological aspects and popularized the use of embryolo- embryological characteristics in taxonomy. So embryological worksல வந்து இவரோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதோ பாருங்க. His work on test tube fertilization and intra-ovarian pollination won worldwide acclaim. ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா வந்து, அதுக்கு அடுத்து பாருங்க. இந்த பையன் கேட்க மாட்டான். பட் என்சிஇஆர்டி புக். ஓகேவா? இந்தியன் ஸ்பீக்கிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆஃப் பயாலஜி. என்சிஇஆர்டி பயாலஜிய பப்ளிஷ் பண்ணது பஞ்சவன் மகேஸ்வரி. இந்த பாயிண்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்ல. கேட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால. ஓகேவா? ஸோ யா, டீச்சரு ப்ளா ப்ளா ப்ளா. ஆ, ஃபெலோஷிப் வித் ராயல் லண்டன் சொசைட்டி. ஓகே ஃபைன். ஸோ தீஸ் ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் அ சயின்டிஸ்ட். இந்த பிடிஎஃப் ஒரு சயின்டிஸ்ட்க்கும் நான் வந்து பாஸ் பண்ணி தான் நல்லா டீட்டெயில்டா தான் எடுத்திருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் தயவு செஞ்சு போகுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. நான் ஹைலைட் பண்றேன். ஓகேவா? கர்லி டாப் வைரஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அண்ட் தென் தம்பி, இவர நான் ரொம்ப நம்புறேன். கண்டிப்பா பாருங்க. இவர்துலருந்து ஒரு கொஸ்டின் வர சான்சஸ் அதிகமா இருக்கு. அண்ட் தென் கால்வின், கிளாசிக். ஓகே. அல்ஃபான்சோ கார்டை. என்னடா யாரையோ விட்டுட்டோமே நெனச்சேன். ஓகே ஃபைன். ஆர்கன் ஆஃப் கார்டைக்கு பேரே இவரால தான் வந்தது. ஸோ அதனால இவரு. ஓகே. இங்க பாருங்க ஆர்கன் ஆஃப் கார்டை. இதுல இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் என்னன்னா வந்து, அவரோட சயன்டிஃபிக் கரியர வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ஆஃப் ரெப்டைல்ஸ வச்சு படிக்கிறாரு. அப்புறம் மெமலியன் ஆடிட்டரி சிஸ்டம்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. ஸோ இவரு பேப்பர் இது பண்றாரு. லைக் இங்க அதுதான் இம்பார்ட்டன்ட்டே. He published a paper describing the structure location of basilar membrane of the cochlear containing hair cells that convert sound vibration into nerve impulse. இந்த டேட்டாவ கண்டுபிடிச்சது அல்ஃபான்சோ கார்டை தான். ஸோ இதுவுமே தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ஆஸ்கிங் இன் ரீநீட் 2026. அதாவது சயின்டிஸ்ட் பார்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அது நம்ம இந்த லைன்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிருக்கோம். ஸோ யா கைஸ், இஃப் யூ கைஸ் நீட் மோர் ஷார்ட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் லெட் மீ நோ. தேங்க் யூ.